இந்த ஒரு பொருளை இந்த பாஸ்தாவில் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இனிமேல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்படித்தான் செய்வீங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ நான் பாஸ்தா எடுத்திருக்கேன், எல்போ பாஸ்தா. இல்லை 1 கப்பு புதினா, 1 கப்பு கொத்தமல்லி, 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 100 கிராம்பு கொஞ்சம் கம்மி, இல்லை 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ சூடானதும் இந்த மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். அதே அளவு தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியே அப்புறமா சேர்த்துக்கலாம். இது முதல்ல நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம சிக்கன் சேர்த்துப்போம். இந்த இஞ்சி பூண்டில் இந்த சிக்கன் போட்டு நல்லா வதக்கும் போது இந்த சிக்கனோட வாடை ஃபுல்லாக போயிடும். நல்லா நம்ம இஞ்சி பூண்டுலேயே வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவில் சிக்கன் போட்டு தான் செய்யணுன்னு இல்லை, வெறுமனே நீங்கள் அந்த தேங்காய் பால் ஊற்றி பாஸ்தா பண்ணாலும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் காய்கறி, இது சிக்கனுக்கு பதில் நீங்கள் காய் சேர்த்தாலும் கூட அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? சிக்கன் தான் போடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்டது. ஆனால் தேங்காய் பால் மஸ்ட்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கலருக்காக காஷ்மீரி பொடி கொஞ்சமாக. இது கரம் மசாலா. கரம் மசாலா நான் குக்கரில் பண்ணுறதுனால இப்பயே போட்டேன். நீங்கள் பாத்திரத்தில் பண்ணி தம் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் கடைசியில் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தேங்காய் எடுத்து இந்த 1/2 கிலோ பாஸ்தாவுக்கு நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். சரியா? இந்த 2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். எனக்கு 1.5 லிட்டர் பாலே போகிறோம். நான் கொஞ்சம் ஜூஸியாக வேணுங்கிறதுனால இது ஆற ஆற கெட்டி ஆயிரும். அது கெட்டியாகாமல் இருக்கணுன்றதுக்காக மேற்கொண்டு ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். இப்போ 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜூஸியாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் பால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டாம், எங்களுக்கு ஜூஸியாக வேண்டாம், நாங்கள் கொஞ்சம் கட்டியாகவே சாப்பிட்றோம், அந்த மாதிரி கட்டியாக விரும்புகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பாஸ்தா ஆற ஆற கட்டியாக தான் ஆகும். தேங்காய் பால் நிறைய ஊற்றும் போது அப்படி ஆகாது. இப்போ இந்த பாஸ்தாவை நான் 2 வாட்டி நல்லா அலம்பி கொண்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியே இதில் சேர்க்கலை. சிக்கனில் வர தண்ணி, வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணி, தேங்காய் பால், அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.
கெஸ்ட்டுங்களுக்கு கூட இந்த மாதிரி நாங்கள் கெஸ்ட்டுங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவோம். நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு உப்பு போருமான்னு பார்த்துக்கலாம். இன்னும் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கோம், எல்லா பொருளையும் சேர்த்துருக்கோம், சிக்கன் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஏறக்குறையா இருக்கான்னு பார்த்துக்கலாம். குறையா இருந்தால் சேர்த்துடலாம். கொஞ்சம் குறையா இருந்துச்சு, நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் கொடுத்திங்கன்னா போகிறோம். இந்த பாருங்கள், டிஷ்யூ பேப்பரை நல்லா 4ஆக மடித்து அது நடுவில் இருந்ததை ஒரு ஓட்டையை போட்டு இதுக்கு மேலே வச்சிட்டோம்னா அந்த பொங்கி வழியாது. குக்கர் ஃபுல்லாக பொங்கி வழியாது. பாருங்கள், அந்த பேப்பரோடையே நின்றுடுச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே குக்கரில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குக்கரும் அசிங்கமாகாது, அந்த அடுப்பும் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். 3 விசிலில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குது. கம்ம கம்மன்னு வாசனை வேறு செம்மையாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாஸ்தாவுக்கு வேறு மாதிரி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.